உங்களுடைய ஆணைக்கிணங்க விருப்பத்திற்கிணங்க ஏதோ சில வார்த்தைகள் அல்லாஹ் தௌஃபீக் தருகிற முறையிலே சொல்ல விரும்புகிறேன். எதை சொல்லுவேனோ அதை நானும், எதை கேட்பீர்களோ அதை நீங்களும் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் தர வேண்டும். சோதர்களை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, உருதுவிலோ ஹிந்தியிலோ ஆவ் ஜாவ் என்று கூட சொல்ல தெரியாதவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் கூட அவர்கள் ஹிந்தி பாட்டு போட்டு கேட்பதுண்டு. என்ன விளங்குகிறது? ரசிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதே போல பாடலை ரசிப்பதற்கு கேட்பது போல பயானையும் ரசிப்பதற்கு கேட்பவர்கள் மட்டுமல்ல, பேசுபவர்களும் இருக்கிறார்கள். வெறும் ரசிப்பதற்கு இல்லை சகோதரர்களே நம்முடைய பேச்சு. நம்முடைய பொன்னான நேரங்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வயது நீண்ட வயதல்ல. நமக்கு தெரிவது என்னவோ அப்படி தெரிகிறது. நான் அடிக்கடி நினைப்பதும் உண்டு, சொல்லுவதும் உண்டு. சாதாரணமாக 60-70 வயதான பிறகு சொல்லும் போது, நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது சொல்ல, நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது எப்பங்க இருந்தீங்க? 1356 வருஷத்துக்கு முந்தையா? சின்ன பையனா எப்ப இருந்திருப்போம்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால, 60 வருஷத்துக்கு முன்னால. ஆக மொத்தத்தில் வயசு ஒன்றும் மிக நீளம் இல்லை. வயது ஆமார் உம்மத்தி மாபைன 60க்கும் 70க்கும் இடையிலே சராசரி வயது இருக்கும் என்று சொன்னார்கள். அதை விடவும் இந்த காலத்திலே சராசரி 52 தான் இந்தியர்களுக்கு வயது. இந்த நிலையிலே யாருக்காவது 82 இருந்தால், இதையும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்து வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்குமாக வேண்டும், எல்லோருக்குமாக வேண்டும் என்பதற்காக. ஒரு ஊருக்கு போகும்போது ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள், இவரை பார்த்துங்க. என்னங்கன்னு கேட்டா பக்கத்துல சொல்லல. அவர் போன பிறகு சொன்னார், இவருக்கு 87 வயசு ஆச்சுங்க. என்னங்க சொல்றீங்க 87 வயசு ஆச்சு? என்ன 87 வயசு வரைக்கும் இருக்கிறது தான் அதிசயமே தவிர அதுக்கு முந்தி மௌத்தா இருக்கணும். அவரு இப்ப 87 வரைக்கும் அவர் இருக்கிறார், அதுதான் அதிசயம். அவர் வயதை சொல்லி அறிமுகப்படுத்துறார். என்ன சொல்லுகிறார்? எப்பவோ மௌத்தாக வேண்டிய ஆளு இன்னும் இருக்கிறார் பாருங்க சொல்றார். சகோதரர்களை, இறப்பது அதிசயம் அல்ல, இருப்பதுதான் அதிசயம். இருப்பது அதிசயம் அல்ல, இறப்பதுதான் அதிசயம் என்று எதையுமே அதிசயம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் வைக்கிற வரை இந்த உலகத்திலே இருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவை புரிந்து வாழ வேண்டும். யாராக இருந்தாலும், இந்த உலகத்தினுடைய எந்த கோடியிலே அவர்கள் பிறந்திருந்தாலும், எந்த துருவத்திலே அவர்கள் இருந்தாலும், இந்தியாவிலே இருக்கட்டும், இங்கிலாந்திலே இருக்கட்டும், இத்தாலியிலே இருக்கட்டும், இலங்கையிலே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், அல்லாஹ்வை புரிந்து வாழ வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய்மார்களும் கவனமாக கேட்க வேண்டும். மன்தான அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பாதல் மௌத். விவேகம் உள்ளவர்கள் யார்? புத்தி கூர்மை உள்ளவர்கள் யார்? நல்ல புத்திசாலிகள் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், அல் கையிசு. அல் கையிஸ் என்ற வார்த்தைக்கு வெறும் புத்திசாலி என்று சொன்னால் போதாது, வெறும் விவேகி என்று சொன்னால் போதாது, அறிஞர் என்றோ பேரறிஞர் என்றோ மேதை என்றோ சொன்னால் போதாது. இதை எல்லாத்தை விட எல்லாவற்றினுடைய அந்தரங்கத்தை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொண்டு தன்னுடைய அறிவிலே இருத்தி வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய விவேகி யார் என்று சொன்னால் மன் தான நஃப்ஸஹு. முதல் விஷயம் சொன்னார்கள், தன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? அடுத்து சொன்னார்கள், வஅமில லிமா பாதல் மௌத். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்வார்களே அவர்கள். ஒன்று தன்னை புரிய வேண்டும், பிறகு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய ஷரியத். முதலிலே நான் யார்? சகோதரர்களே, நாம் என்ன இப்படியே முழுசாக வானத்திலிருந்து இறங்கி விட்டோமா? அல்லது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தோமா? இந்த உலகத்திலே ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தவிர, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு பிறந்த 1-2 பேரை தவிர, சகோதரர்களை சொல்லுவதற்கு கூச்சப்பட வேண்டிய இடம் அல்லவா அது? ஏதாவது ராஜபாட்டையிலா வந்தோம்? இந்த உலகத்திலே பிறந்தோமே, வாய் வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? காது வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? எந்த வழியாக வந்தீர்கள் இந்த உலகத்திற்கு? சட்டசபை வழியாகவா, பாராளுமன்றம் வழியாகவா, பக்கிங்ஹாம் அரண்மனை வழியாகவா, வெள்ளை மாளிகை வழியாகவா? விந்து வெளியாகிற வழியிலே வந்தீர்கள் அல்லவா? நானும் வந்தேன், நீங்களும் வந்தீர்கள், எதிலே அதிசயம் இல்லை. அப்படி பிறந்த பொழுது வெறும் நிர்வாணமாக பிறந்தோமே, ஏதாவது கோமணம் கட்டுவதற்கு யாராவது கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களா இந்த உலகத்திலே? வெறும் மேனியாக பிறந்தார்கள் சோதரர்களை. அப்பொழுது அது பிறந்த உடனே
இன்றைய எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லி அழைக்கலாம். வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது, வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது, விளங்கும் பெயர் ஒன்று இருக்கிறது, ஜனங்களாலே புகழப்படுவதற்காக சொல்லப்படுகிற பெயரும் இருக்கிறது. எப்படியோ இருக்கட்டும். ஆனால் வைக்கும் போதே பெயர் என்று சொன்ன உடனே ஞாபகம் வருகிறது, எங்கோ ஒரு கிதாபிலே பார்த்தேன், அல் அஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா, அல் அஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா, பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன. ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் எதிர்பாராமல் வைக்கப்படுவதில்லை. அந்த பெயருக்கு என்ன அர்த்தமோ அதற்குரிய நபராக அவர் இன்ஷா அல்லாஹ் விளங்குவார். ஆகையினால் தான் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்படுகிறது. சூட்டுகிறவருக்கு தெரியாது, என்ன நாமகரணம் செய்கிறாரோ அவருக்கு தெரியாது ஏன் இந்த பெயர் வைக்கிறோம் என்று. அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார், அப்துல் காதர் என்று பெயர் வைக்கிறார், முகமது ஹுசைன் என்று பெயர் வைக்கிறார் என்று சொன்னால் பெயர் வைக்கும் போது தெரியாது. ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன, அந்த பெயருக்கேற்ற தன்மைகள் அவரிடத்திலே இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏதாவது தடை இருந்திருக்கும், அவ்வளவுதான். அநேகமாக இருக்கும். ஆகையினால பெயர் வைக்கும் போதே நல்ல பெயரா வைக்கணும், நல்ல பெயரா வைக்கணும், அந்த நல்ல பெயராகவே கூப்பிடணும். கடைசி வரை நல்ல பெயரே நினைச்சிருக்கணும். சேத்துக்கார் சேத்துக்கார்னு கூப்பிட்டார். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், லைட் போயிருச்சு. அப்ப வெளியே நின்றவர் என் பக்கத்துல மௌல்வி, அவர் வாசல்ல நின்று வீட்டுக்குள்ள கூப்பிடுறார், சேத்துக்கார் சேத்துக்கார். என்ன சேத்துக்கார் விளங்கலன்னு சொன்னேன். அப்புறம் தான் சொன்னார் ஷேக் அப்துல் காதிர். அது எங்கே இருக்கிறது, இது எங்கே இருக்கிறது? இதே போல மோல்காரும் இருக்கிறதாம், முகமது அப்துல் காதிர். அது மோல்கார், இது சேத்கார். மையத்துக்கார், மையத்துக்கார் அது வேற, மையத்திலே கூப்பிடுறாங்க. நம்ம மதரசாவில் ஒரு பையன் எப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், மேலப்பாளையம் எப்படி ஊருண்டு, கூப்பிடுறதே மையத்தின் கூப்பிடுறாங்க. அட என்னப்பா மையத்தின் கூப்பிடுறீங்க, கூப்பிட்டா அடிப்பேன்னு சொல்லலாம். பிறகு அவங்க தனிமையில கூப்பிடுறது மையத்தை தான். அவர் அதை ஒத்துக்கிறார். முஹியத்தீன் அப்துல் காதர் அவர் பேர் மையத்கார், மையத்தினே கூப்பிடுறாங்க. சகோதரர்களே, நான் சொல்லுவதுண்டு, பெயர் வைக்கும் போது நல்ல பெயரா ஷேக் அப்துல் காதர், நல்ல பெயர் என்பதிலே சந்தேகம் இல்லை. முஹியத்தீன் அப்துல் காதர் நல்ல பெயர் என்பதிலே சந்தேகம் இல்லை. இதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய பெயர் அல்ல. ஆனாலும் கூட கூப்பிடும் போது மாற்றுவார்களே, அப்படிப்பட்ட பெயரை வைத்து சிரமப்பட வேண்டியது தேவைதானா? என்னுடைய பெயரை பற்றி கூட நான் நினைப்பதுண்டு. ஆனால் பெரியார்களுடைய பெயர் என்று வைத்திருக்கிறார்கள், நல்ல பெயர் தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் கூப்பிடுவர்கள் யாரும் ஹலீல் அஹமது என்று கூப்பிட மாட்டார்கள். ஹாலே அரபியிலே இல்லை, தமிழிலே இல்லை, அரபியில் தான் இருக்கிறது. கலீல் என்று தான் சொல்லுவார்கள். கலீல் என்று சொன்னால் அர்த்தம் மாறி விடுகிறது. கலீல் என்று யார் கூப்பிடுவார்கள்? மதரசாக்களிலே மாணவர்கள் சொல்லும் போது கூட அரபி படிப்பார்கள். ஹா எங்கிருந்து வருகிறது எல்லாம் சொல்லுவார்கள், தொண்டையிலிருந்து வருகிறது, நெஞ்சிலிருந்து வருகிறது, இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சொல்லும் போது எந்த அஜரத்து சொன்னார்? கலீல் அஜரத்து சொன்னார். இப்ப பேரை மாத்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இல்லை, அதனால நான் மாத்தல. இல்லையானா சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா மாத்தியே இருப்பேன். வேண்டாம் இந்த வம்பு. அதனால நான் எங்கேயாவது பேர் வைக்க சொன்னா, பேர் வைக்க கூப்பிட்டா, பொதுவான போறதில்லை, எனக்கு பேரு தெரியாது, போறதில்லை. அப்படி எங்கேயாவது போய் நிர்பந்தம் மாட்டிக்கிட்டா, அல்லது எங்க வீட்டுல குழந்தைகள் பிறந்து பேர் வைக்க வேண்டிய அவசியம் வந்துட்டால், அப்ப நான் அநேகமாக யோசிப்பேன், பேர் கூப்பிடும் போது மாறக்கூடாது. உவைஸ், அனஸ், அதனால மத்த பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லல. பேர் கூப்பிடும் போது முடிஞ்ச வரைக்கும் மாத்தக்கூடாது. வெறும் அனஸ் கூப்பிடும் போது அனஸ், தமிழ் எழுதினால அனஸ் தான். உவைஸ், இதே மாதிரி என் பேரனுக்கு பேர் வச்சிருக்கிறேன் உசாமா. புதுசா தெரியுதுன்னு சொல்லலாம், ஆனால் சஹாபாக்களுடைய பெயர் சகோதரர்கள். இது போல அமீன், இது போல எத்தனையோ பெயர்கள். இனி சாது இருக்கிறது அரபியிலே வருவதே, அரபி அது தமிழிலே வருவதே இல்லை. எத்தனையோ வார்த்தைகள். அதன் காரணமாக கூட சஹாபாக்களுடைய பெயர், நபிமார்களுடைய பெயர், அஹப்புல் அஸ்மாஇல் அல்லாஹி அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பெயர் முதலிலே அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், அப்துல் குத்தூஸ், இதெல்லாம் முதலிலே. பிறகு நபிமார்களுடைய பெயர்கள். மிர்காத்துல் மஃபாத்திஹிலே இது சம்பந்தமாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலிலே அல்லாஹ்வுடைய அடிமை என்று துணிக்கக்கூடிய பெயர்கள், பிறகு நபிமார்களுடைய பெயர்கள், இதற்கடுத்து நாம் சொன்னால் சஹாபாக்களுடைய பெயர்கள், நாதாக்களுடைய பெயர்கள், மேதைகளுடைய பெயர்கள். எது கூப்பிடுவதற்கு சிரமம் இல்லாமல் சுருக்காமல் இருப்பார்களோ அப்படி வைத்தால் நல்லது. ஆக பெயர் வைப்பது இருக்கிறதே, அல் அஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா. நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், இந்த உலகத்திலே பிறக்கும் போது பெயரோடு பிறக்கவில்லை. யார் பெயரோடு பிறந்தவர்கள்? பெயர் நாமம் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும். பெயர் இல்லை, ஒரே பெயர் தான். எங்கே குழந்தை பிறந்தாலும், அது முதலமைச்சருக்கு பிறந்தாலும் சரி, இரண்டாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி, மூன்றாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி, தோட்டிக்கு பிறந்தாலும் சரி, தொண்டமானுக்கு பிறந்தாலும் சரி,
அரசருக்கு பிறந்தாலும் சரி, அடிமைக்கு பிறந்தாலும் சரி, அந்த பிறந்த உடனே அதற்கு பெயர் குழந்தை. சகோதரர்களை, குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தோம். எனக்கும் பெயர் குழந்தைதான், உங்களுக்கும் பெயர் குழந்தைதான். இதில் யாருக்கும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியதில்லையே. குழந்தை. இறந்த பிறகோ? பிறக்கும் போது பெயர் குழந்தை, இறந்து விட்டோம். நானே இறக்கிறேன், நீங்கள் இருங்கள், அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக தரட்டும். ஆனால் இறப்பு என்ற காரணத்தினால இறப்பு வராது, அல்லது மூப்பு வந்துதான் இறப்பு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. இளமையிலும் இறக்கலாம், மூப்பிலும் இறக்கலாம். அல்லாஹ் நாடிய நேரத்திலே இறப்பு எனக்கு வந்து விட்டது. இப்பொழுது என்னை பார்க்க வீட்டுக்கு வருகிறார்கள். என்ன சொல்லிக் கொண்டு வருவார்கள்? நான் மையத்தை பார்க்க போகிறேன், ஜனாசாவை பார்க்க போகிறேன். ஜனாசா கொண்டு போய் விட்டார்களா? ஜனாசா தொழுகை நடந்து விட்டதா? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது இறந்த பிறகு ஜனாசா, இடையிலே உனக்கு என்ன பெருமை? இடையிலே உனக்கு என்ன அகம்பாவம்? சோதர்களே, அல்லாஹ் அடியார்களாக இருங்கள் என்று சொல்லுகிறான். எனவேதான் குர்ஆனுடைய ஆரம்பமே அதுதான். தொழுகையினுடைய அத்தனை ரக்காத்துகளிலும் லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்பமே இதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தனை புகழும் அல்லாஹ்வுக்கு தான், யாருக்கும் எந்த புகழும் இல்லை. எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லை. புகழுக்குரியவன் ஒரே ஒருவன் தான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சோதரர்களே, தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு அர்த்தம், ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு தடவை தக்பீர் கட்டி இருக்கும் பொழுது மனிதன் நினைக்க வேண்டும், எனக்கு எந்த புகழுமே இல்லை, நான் புகழுக்குரியவன் இல்லை, நான் பெருமைக்குரியவன் இல்லை, புகழ் அல்லாஹ்விற்குத்தான். குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆக போகிறோம். சரி, குழந்தையாக பிறந்த உடனே எதிலே சுற்றி வைப்பார்கள்? பிறந்த உடனே சவாரி போடுவார்களா? பிறந்த உடனே ஷர்ட் போடுவார்களா? பிறந்த உடனே பெகிஷ் போடுவார்களா? பிறந்த உடனே ஜுப்பா போடுவார்களா? பிறந்த உடனே ஒரு துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள். பிறப்பதற்கு முன்னே எங்களுடைய ஊர்களிலே இங்கே உள்ள பழக்கம் அப்படித்தான் இருக்க வேண்டும். பிறப்பதற்கு முந்தையே தேடி வைத்திருப்பார்கள், பழைய துணிகள் தேடி வைத்திருப்பார்கள், பழைய லுங்கிகளோ பழைய சேலைகளோ தேடி வைத்திருப்பார்கள். அந்த துணியிலே தான் சுற்றி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அது பீஷாப் செய்து கொண்டே இருக்கும், எந்த நேரத்திலே என்ன கழிக்குமோ தெரியாது, துணி அசிங்கமாகிக் கொண்டே இருக்கும். எனவே அந்த துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள். ஒரு நாளெல்லாம் சேர்ந்த துணியை மறுநாள் கழுவி வைத்திருப்பார்கள், மடித்து மடித்து வைத்திருப்பார்கள். அந்த துணிக்கு எங்களுடைய ஊரிலே பெயரே பீ துணி என்று பெயர். பீ துணியிலே பிறந்து கஃன் துணியிலே போக போகிறோம். குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆக போகிறோம். இதற்கிடையிலே கொஞ்ச காலம் அல்லாஹ் தந்திருக்கிற காலம் எவ்வளவு என்று தெரியாது. சகோதரர், பேசுகிற காலத்தை பற்றி என்னுடைய அருமையான நண்பர் சலாஹுத்தீன் ஆலிம் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், நீண்ட நேரம் பேசியவர்கள் உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, இன்னொரு பேச்சாளர் நீண்ட நேரம் பேசிவிட்டு கடைசியில சொன்னாராம், நான் ரொம்ப நீண்ட நேரம் பேசிட்ட போல இருக்கு, கசல்ல கையில கடியாரம் இல்ல, வாட்ச் இல்ல, அதனால பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால வாட்ச் பார்க்க முடியல, அதனால நான் டைம் பார்க்காதனால பேசிட்டேன். முன்னால இருந்தவர் சொன்னாராம், அட வாட்ச் பார்க்க முடியல, பின்னால திரும்பி காலண்டராவது பார்த்திருக்கலாம்ல. தேதிய மாறிடுச்சு, நேத்து பேச ஆரம்பிச்சாலு. சோதரி அவர்கள் சொல்லும் போது நான் நினைத்தேன், சுருக்கமாக பேசுவது என்பது பேச்சிலே பெரிய கலை. எப்படி சாப்பிடுவதிலே சுருக்கம் இருக்க வேண்டுமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே சொன்னார்கள். அந்த காலத்தினுடைய சாப்பாடு விதங்கள் நேரம் இருந்தால் சொல்லுகிறேன், ஆனால் நன்றாக சாப்பிடுவார்கள், நன்றாக வேலையும் செய்தார்கள். ஒரு ஆடு முழுதாக அதை வேக வைத்து அப்படியே உட்கார்ந்து 3-4 பேர் கூட சேர்ந்து சாப்பிடுவார்கள். இன்றைக்கு கூட சூடான் போன்ற நாடுகளிலே பழக்கம் இருக்கிறது. யாராவது ஒரு 5-6 விருந்தாளிகள் வந்து விட்டால், அரபு நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும், உடனே குதில் கபஷ் வஸ்பா, ஒரு ஆட்டை பிடிச்சு அறுத்துற வேண்டியது, அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய ஆடு, முரட்டு ஆடு, சாதாரண நம்மள மாதிரி மெலிஞ்சு போய் 30, 40, 50 அப்படி இல்ல, அது ரொம்ப உயர்தரமான ஆடுகள். அதை அறுத்து முழுசா வேக வச்சு, அது வயிற்றுல மட்டும் கொஞ்சம் சோறு இருக்கும், சுத்தி வர உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆட்டை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். இதெல்லாம் கண்கூடாக கண்டிருக்கிற காட்சிகள். அந்த காலத்திலே, அப்படி சாப்பிடுகிற காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லுக்மாத்தின் யுகீம்ன சுல்பக், உன்னுடைய முதுகெலும்பை நிலைநிறுத்தக்கூடிய சில பிடி சோறு உனக்கு போதும் என்று சொன்னார்கள். நமக்கு சோறு, அவர்களுக்கு ரொட்டி. முதுகெலும்பு நேராக நிற்க வேண்டும், அவ்வளவுதான் சாப்பிட வேண்டிய அளவு. இருக்கிறதையெல்லாம் உள்ள அள்ளி போடணுங்கிற அவசியம் இல்லையே. ஃபைன் அபைத்த, இல்ல அவ்வளவு கம்மியாக சாப்பிட்டுக் கொண்டு உன்னாலே இருக்க முடியாது என்று சொன்னால், ஃபசுலுசுல் லித்தாம் வசுலுசுல் லிஷராப் வசுலுசுல் லினஃபஸ்,
இறப்பையில மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு, மூன்றில் ஒரு பகுதி தண்ணீருக்கு, மூன்றில் ஒரு பகுதி காற்றுக்கு. மூச்சு விட்டால் அது சுருங்கி அது அமங்குவதற்காக. இறப்பையிலே மூன்றில் ஒரு பகுதி. இந்த உம்மத்திலே முதலாக ஏற்பட்ட பிதாத் அதிகமாக சாப்பிடுவதுதான். இந்த உம்மத்திலே முதலாக. அதிலும் சாப்பாட்டு கலையில நம்ம நாட்டை போல வல்லுநர்கள் எங்கேயும் பிறக்கல, இன்னைக்கு இல்லை. சாப்பாட்டு கலையில வடையில எத்தனை வகை கண்டுபிடிச்சது தெரியுங்களா? வடை வேற இருக்கான். அப்புறம் நாகூருக்கு போனப்ப சொன்னாங்க, நாகப்பட்டினத்துல நாகூர்ல வாடாண்டு ஒண்ணு இருக்கான். வடை ஒண்ணு, வாடா ஒண்ணு. இது எத்தனை வகை? ஒரு ஆங்கிலேயன் விருந்துக்கு வந்துறதாம், இஃப்தார் விருந்துக்கு. இது ஒரு ஃபேஷன் இந்த காலத்துல. அப்ப அங்க போண்டா வச்சிருந்தாங்க. அந்த போண்டா சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, இல்ல இல்ல அது என்னன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப போண்டா அவர் பிளந்து காமிச்சார். உள்ள உருளைக்கிழங்கு இருக்குது, மேல மூடி இருக்கு. கடலை மாவுல மூடி இருக்கு, உள்ள உருளைக்கிழங்கு இருக்கு. சாப்பிடுங்கன்னா அவர் சாப்பிடறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அவர் சாப்பிடவே இல்லை. அவர் கேட்டார், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் சாப்பிடுவேன். மேல ஒரு ஓட்டை கூட இல்லை. இந்த உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு? மேல ஓட்டை இல்லை, எல்லாம் மூடி இருக்கு. உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு? அடே, அது இந்தியர்களுக்கே தெரிந்த தந்திரம். ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிப்பதான ஏதாவது கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்க முடியாது. இதே போல இடியப்பத்துக்கு தலை தேடினானாம். எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லு, பிறகு சாப்பிடுறேன். இடியப்பம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? சோதர்களே, நமக்கே வந்த கலை. யாரோ ஒரு சொன்னது கேட்ட ஞாபகம், நல்ல விஷயம் தான். அவர் சொன்னார், ஒரு ஜப்பான்காரன், ஒரு இங்கிலாந்துக்காரன், ஒரு இந்தியாக்காரன், 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்களாம். அப்ப ஜப்பான்காரன் சொன்னானா, இங்க இங்கிலாந்துக்காரன் சொன்னானா, எங்க நாட்டுல ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், வானத்தையே தொட்டுக்கிட்டு பறக்கும். அப்ப இவன் 2 பேரும் கேட்டா, தொட்டுக்கிட்டு பறந்தா நெருப்பு பிடிச்சிருமே அப்படின்னு. இல்ல இல்ல, தொட்டுக்கிட்டுன்னு சொன்னா வானத்துக்கிட்ட போயிரும், கொஞ்சம் கீழே. ஓஹோ சரி. ஜப்பான்காரன் சொன்னானா, எங்க நாட்டுல கப்பல் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கடல்ல உள்ள போய் பூமியை தொட்டுக்கிட்டு போகணும். அவன் சொன்னா, அது எப்படி தொட்டுக்கிட்டு போனா, அது நெருப்பு பிடிச்சிருந்தானே. அவன் சொன்னா, இல்ல இல்ல கொஞ்சம் மேலே. இந்தியாக்காரன் சொன்னா, நாங்க மூக்கால சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். எப்படி நான் கேட்டான், அடே மூக்காலையில கொஞ்சம் கீழே, அவ்வளவுதான். மூக்காலையே இல்ல, கொஞ்சம் கீழே, அதான் என்ன இருக்கு, அதுதான் தெரியும் சகோதரர்களே. முகலாயர்கள் கண்டுபிடித்த மாதிரி பாதுஷா, ஜாங்கிரி, அத்தனையும் உருது பெயர்கள், அத்தனையும் குஷ்கா, குருமா, சட்னி, அத்தனை உருது பெயர்கள் முகலாயர்கள் கண்டுபிடித்தது. உலகத்திற்கு யார் யாரோ என்னென்னவோ கண்டுபிடித்துக் கொடுத்தார்கள். கான்காரி வானம் அவன் கண்டுபிடித்துக் கொடுத்தான். ஆனால் சட்னி கண்டுபிடித்துக் கொடுத்தது நாம் தான். அதற்கு பேரே பாருங்களேன், குஷ்கா. குஷ்கா, குஷ்க் என்று சொன்னால் பாரசீல காய்ந்தது என்று அர்த்தம். என்ன ஊத்தி அதை காய வச்சு ஆக்குறது, அதுக்கு பேர் குஷ்கா. குருமா, அதுவும் பாரசி தான். பாரசி வார்த்தை, உருது வார்த்தை. ஒரு தடவை ஒரு வைஸ்ராய்க்கு ஒரு முகலாயர் காலத்தில் உள்ளவர் விருந்து கொடுத்தாராம். சாப்பிட போய் உட்கார்ந்தா, அந்த காலத்திலும் டேபிள் சேர் போட்டு சாப்பிடுற வழக்கம், டைனிங் டேபிள். டைனிங் டேபிளில் போய், அழகான டைனிங் டேபிள், அதில் போய் உட்கார்ந்து விட்டார் வைஸ்ராய், அவரை சேர்ந்தவர்கள் எல்லாம். சாப்பாடு வரும் என்று பார்த்தால் சாப்பாடே வரல. கடைசியில விருந்து கொடுத்தவர் வந்தார். என்ன சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டார். டேபிள் தான் இருக்கு, சாப்பிடுறதுக்கு எதுவுமே வரல. எல்லாம் மேல கீழே பார்த்தாங்க. சொன்னார், அந்த டேபிளே கேக் தான், ஒரு கேக் தான் டேபிளாக செய்து வச்சிருக்கு, அதை பிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்படி எல்லாம் செய்ய தெரிந்தவர்கள் நாம் தானே தவிர உலகத்திலே யாரும் இல்லை. எனவேதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பாட்டை குறையுங்கள். தமிழ்ல நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அலிம் சார் சொன்ன மாதிரி அலிம் சாபே செடுபடாது. ஆனா டாக்டர் கூப்பிட்டு முதல்ல சொல்லுவார், டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்ப கேட்பாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா கேட்பாங்க, அரபியில தமிழ்ல சொன்னா அது என்ன சாப்பாடு குறைக்கிறது, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் டாக்டர்கள் இப்ப சொல்ற முதல் வேலையே தான், டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்ப டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்ன பிறகு விளங்குது என்னன்னு சொல்லி. நான் டயட்ல இருக்கிறேன், எல்லாரும் பேசிக்கிறாங்க, நான் டயட்ல இருக்கிறேன். கொலஸ்ட்ரால் வந்தா டயட், சுகர் வந்தா டயட், சால்ட் வந்தா டயட், கேன்சர் வந்தா டயட், என்ன வந்தாலும் அட்டாக் வந்தா, ஹார்ட் அட்டாக் வந்தா டயட் கண்ட்ரோல். எல்லாத்துக்கும் டயட் கண்ட்ரோல் செய்தாகணும். எதை கொண்டு போய் சாப்பிட மாட்டேன் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன் அபைத, கொஞ்சமாக சாப்பிட முடியாது என்று சொன்னால், முதுகெலும்பு இருக்கிற அளவுக்கு தான் சாப்பிட வேண்டும். இல்லை உனக்கு முடியாது என்று சொன்னால், இறப்பையிலே 3/4 பங்குக்கு சாப்பாடு, இறப்பையில 3/4 பங்கு தண்ணி, இறப்பையில 3/4 பங்கு மூச்சு விட்டா இடம் வேறதுக்காக 3/4 பங்கு. இப்போ சில பேர் பார்த்தா சாப்பாடு வச்சுக்கிட்டு, நம்ம ஊர்ல நான் பார்த்ததுல எனக்கு தெரியாது, சில இடங்கள்ல விருதுகள்ல அங்க இங்க பார்க்கும்போது அப்படியே இந்த சுவத்துக்கு காரை எடுத்து அப்புவாங்க பாருங்க, சிமெண்ட் கரண்டியில
கொத்தனார் அப்புவார் பாருங்க, அது மாதிரி அப்படியே பிரியாணியை எடுத்து அப்படி வச்சார், அப்புறம் எடுத்தார் வச்சார், எடுத்தார் வச்சார், எங்க போச்சுன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இறப்பையில 3 பங்கு. அவர் சொல்றாரு ஆமாங்க நான் 3 பங்கு தான் சாப்பிடுறேன். அசல்ல 3 பங்குன்னு சொல்றதா இருந்தா மொத்த இறப்பை எவ்வளவுன்னு தெரியணும். அது தெரியல, 3 பங்கு எப்படி தெரியும்? இந்த டியூப் லைட்ல 3 பங்குன்னு சொன்னோம். டியூப் லைட் எத்தனை அடின்னு தெரியணும். 4 அடி இருந்தா 3 பங்கு 1/3 சொல்லலாம். இது எத்தனை அடின்னு தெரியலன்னா 3 பங்கு எப்படி சொல்றது? இப்ப நம்ம இறப்பை எவ்வளவு பிடிக்கும், என்ன அளவு பிடிக்கும்? சகோதரர்களே, சாதாரணமாக நடுத்தரமான சராசரி மனிதர்களுடைய இறப்பை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது 1 to 1.25 லிட்டர் பிடிக்கும். இறப்பு அவ்வளவுதாங்க இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு கீழே 30 அடி நீள குடல் இருக்கு, 30 அடி நீள குடல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, நுரையீரல் இருக்கு, ஹார்ட் இருக்கு. இதெல்லாம் இடையில ஒரு சின்ன இறப்பை இருக்கு. இதுக்கு இவ்வளவு அள்ளி போட்டா என்ன ஆகும்? புளிச்சு எப்போ வராம என்ன எப்போ வரும்? விடிய விடிய நெஞ்செரியாம வேற என்ன எரியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அங்க நெஞ்செரியுது நீங்க சாப்பிடுறத பார்த்து. ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி.